புதுவை உள்ள நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவிசு, புதுச்சேரியிலிருந்து. அனைவருக்கும் வணக்கங்க. நான் நிறைய வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கிறேன், எல்லோரும் பார்க்குறீங்க. 1000 பேரை கடந்து சில வீடியோக்கள் பார்க்கப்படுது. நிறைய பேர் தொலைபேசியில் நாங்கள் பேச நினச்சதை நீங்கள் பேசுகிறீங்க, அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. அது கேட்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல லைக் அப்படிங்கிற ஒரு பட்டனை தட்டவோ அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணவோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது மிக குறைவாக இருக்கிறது. உங்களுடைய அன்பை எனக்கு லைக்லையும் அந்த சப்ஸ்கிரைப்லேயும் காட்டினீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இது என்னுடைய சிறிய முயற்சி தான். நான் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கான ஒரு பாராட்டுதல்களை உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். முத்துக்குமார் அப்படின்ற ஒரு 27 வயது பையன். அவனுக்கு தமிழரசன் அப்படின்னு ஒரு நண்பன். 2 பேரும் ரொம்ப நட்போடு இருக்கிறாங்க. இவங்க அப்பா, முத்துக்குமாரனோட அப்பா ஒரு கரும்பு விவசாயி. விழுப்புரம் பக்கத்தில் நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி பையனுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 8 லட்சம் ரூபா வரைக்கும் பணம் சேர்த்து வைக்கிறாரு. அந்த பணத்தை எடுத்து ஏதாவது ஒரு தொழில் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, நீ அந்த பணத்தை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவனுக்கு அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியல. அப்படிங்கிறதுனால இந்த தமிழரசனை கூட்டிகிட்டு பேங்க்குக்கு போகிறான். இந்த தமிழரசன் அந்த பணத்தை போய் இது பண்ணி பார்க்கும்போது 8 லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவனுடைய புத்தி தடுமாறி அவன் என்ன பண்ணுறான், உடனடியாக இவனை ஏமாற்றி அந்த பணத்தை அப்படியே அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். பண்ணிவிட்டு உன்னோட அக்கௌண்ட் முடக்கி வச்சுருக்குறாங்க, அது என்னன்னு தெரியல, அப்புறம் விசாரிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இவனை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்படியே கொஞ்சம் நாளாவது திரும்ப திரும்ப அவங்க அப்பா கேட்குறாரு, ஏன் இன்னும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்கும்போது இந்த பையன் போய் தமிழரசன்ட்ட கேட்குறான், ஏன். வீடு இருக்கும் இடம் மணவெளி, VIP நகர், மொத்தம் 20க்கு 50, 1000 ஸ்கொயர் ஃபீட், 2 பெட்ரூம், கார் பார்க்கிங் தொடர்ந்து காமன் டாய்லெட், பெட்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட், பூஜை ரூம், டிவி, ஷோகேஸ், வென்டிலைட் இருக்கும். EB கனெக்ஷனும் இருக்கு. வீடு அமைப்பாக கட்டப்பட்டுள்ளது. உடனே குடியேறலாம். விலை 52 லட்சம். உன்னோட அக்கௌண்ட் முடக்கப்பட்டிருக்கு, சரிவா இன்னொரு பேங்க்கில் போய் பார்ப்போன்னு இதோட இன்னொரு பிரான்ச்சுக்கு போயிட்டு அங்கே கேட்குற மாதிரி நடிச்சுட்டு அங்கேயும் இது தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவனுக்கு முத்துக்குமாரனுக்கு லேசாக ஏதோ புரியுது, இவன் ஏதோ நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியோட உச்சத்துக்கு போகிறான். போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இவங்கிட்ட பணம் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தென்பெண்ணை ஆறு ஓடுற இடத்துக்கிட்ட அந்த கரையில் போய் நின்றுக்கிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவன் ஒரு ஸ்டேட்டஸும் போடுறான், இது மாதிரி எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, நான் போகிறேன், என் பணத்தை நான் இழந்துட்டேன், அது எனக்கு கிடைக்குமா என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறான். ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அந்த நண்பன்கிட்ட அவனை கூப்பிட்டு கடுமையாக சண்டை போடுறாங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போகுது. ரொம்ப சண்டை அதிகமாக இவன் என்ன பண்ணுறான், தமிழரசன் பக்கத்தில் கிடந்த ஒரு இரும்பு ராடை எடுத்து முத்துக்குமாரனை அடிக்கிறான், தலையில் ஓங்கி அடிக்கிறான். அவன் இறந்துடுறான். இறந்துட்டோன்னே இரவு ஆகிடுறதுனால உடனே அங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டு இவன் வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ இந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இவங்க வீட்டில் உள்ளவங்கலாம் பையனை தேட ஆரம்பிக்கும்போது இவனுமே கூட நின்று தேடுற மாதிரி தேடுறான். எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க, காணும் பிள்ளைய. அப்படியே 4 கடந்துக்கிட்டே இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, போலீஸ் தேடுது, கிடைக்கல, அப்படியே இது பண்ணிடுறாங்க. அப்புறம் இவங்க அப்பா என்ன செய்கிறாருன்னா, இது ஆட்கொணர்வு மனு ஒன்று போடுறார். போட்ட பிறகு தான் இந்த விவகாரம் மறுபடியும் சூடு பிடிக்குது. அதுக்குள்ள ஒரு 3-4 மாதம் ஆயிடுது.
மறுபடியும் வந்து காவல் நிலையத்திலேருந்து தேட ஆரம்பித்து சந்தேகப்படுற ஆட்களை எல்லாம் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. இப்போ இவனுடைய கையில் இவன் வச்சு இந்த செல்ஃபோன் டவரை இது பண்ணி இவன் யார்கிட்ட அதிக நேரம் பேசிகிட்டு இருந்தான் அப்படிலாம் பார்க்கும்போது இந்த தமிழரசன்கிட்ட தான் அதிக நேரம் பேசிகிட்டு இருந்தான் அப்படிங்கிறது விஷயம் தெரியுது. அப்போ உடனே தமிழரசனை கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. முதல்ல இல்லை நான் அவனோட பணத்தை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவன்கிட்ட கொடுத்துட்டேன். முதல்ல 6 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தேன், அதுக்கப்புறம் 2 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ரொம்ப சர்வசாதாரணமாக சாதுரியமாக பேசுகிறதுனால போலீஸும் ஏமாறுது. ஆனால் இவ்வளவு நேரம் இவன் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லவும் ஏதோ டவுட்டில் மறுபடியும் இவனை விசாரிக்கும் போது உண்மை வெளியே வந்துடுது. நான் தான் அவனை கொன்று அந்த ஆற்று நடுவில் நான் புதைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் சரின்னு போயிட்டு அங்கே தேடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆயிட்டுது. இவனுக்கும் எங்கே புதைச்சோம் அப்படிங்கிறத சரியாக சொல்ல தெரியல. போய் தேடி பார்த்துட்டு கிடைக்கல, உடல் கிடைக்கல அப்படின்னு சொல்லவும் அந்த பெற்றோர்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவ்வளோதான் அந்த ஒரு நிகழ்வு. அது எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு பாருங்களேன். என்னத்தை சொல்கிறதுன்னே புரிய மாட்டேங்குது. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை மனுஷன்தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் அந்த பணத்துக்காக மனிதர்களை நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் நினைக்கணும். நட்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஒரு படத்தில் கூட ரஜினிகாந்த் சொல்லுவார், நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு பவித்திரமான ஒரு உறவு எது அப்படின்னு சொல்லி கேட்டால் நட்பு. நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் கூட ஒரு காலத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி உயிரை பறிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் பணத்துக்காக. அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உறவுகளே அங்கே கொச்சைப்படுத்தப்பட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டு வாசல் அண்ணுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இவ்வளவு கேவலமாக ஒரு பணத்துக்காக ஒரு சொத்துக்காக உறவுகளையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் கூட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது என்ன சொல்கிறது, இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது, இல்லைன்னாலும் கஷ்டமாக இருக்குது. அம்மா அப்பா நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிள்ளைங்களுக்காக சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் அதுவே அந்த பிள்ளைங்களோட யமனாக மாறிடுது. நிறைய இடங்களில் அண்ணன் தம்பிக்குள்ள அவ்வளோ பெரிய தகராறு. சில பெற்றோர்கள் ரொம்ப அழகாக அதை பிரித்து 2 பேருக்கும் சமமாக கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனை குறைவாக இருக்கும். அங்கேயுமே 2 பிள்ளைங்க எடுத்துக்கிட்டு அம்மா அப்பா வீதியில் விரட்டி விடுற பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் சின்ன பிள்ளை கொஞ்சம் கஷ்டப்படுது, இதுக்கு கொஞ்சம் கூட கொடுப்போம், இல்லை பொண்ணு ரொம்ப நம்மக்கிட்ட நெருக்கமாக இருக்கே, பொண்ணு தானே கடைசி வரைக்கும் பார்த்துக்குது, சரி அதுக்கு கொஞ்சம் கூட கொடுப்போம் அப்படின்னு ஏதாவது செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், தொலைஞ்சுது அந்த குடும்பம். சண்டை போட்டி பொறாமை சின்னதுலாம் ஒன்றும் மண்ணமாக அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இதுக்காக அது பேசுகிறது, அதுக்காக இது பேசுகிறது அப்படின்னு சொல்லி அந்த அக்கா தங்கை உறவு அல்லது அண்ணன் தங்கை உறவுலாம் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அப்பேற்பட்ட உறவுகள் காலம் கடந்து ஒரு நிலைமையில் வரும்போது இந்த பணங்கிற ஒரு விஷயத்தில் அடிபட்டு போய் நிற்கிறது எவ்வளவு கேவலமாக இருக்குது, எவ்வளவு அசிங்கமாக இருக்குது, மனசு கொடுமையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது இல்லையா? இப்படிப்பட்ட சில நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய வேண்டுகோளும். பணம் எப்படி வேணால் நம்ம சம்பாதிச்சுக்கலாங்க, எப்போ வேணால் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். அந்த உறவுகள் இருக்குது பாருங்கள், அது எப்பயும் சம்பாதிக்கவே முடியாது. மீண்டும் ஒரு பிறப்பை எடுத்து இதே உறவுகள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்காது. அந்த உறவுகளோட நெருக்கம் இருக்க பாருங்கள், அன்பு இருக்க பாருங்கள், அது அளவுக்கு அதிகமானது. அதை பணத்துக்காக நம்ம இழக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.